நீ வந்து இந்த மாதிரி ஒளிஞ்சு 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 பார்த்துக்கிட்ட வரத்தோடு நீ அவரே காட்டி கொடுக்காது. சரி நீ வா, நீ வந்து அங்கே உலகமாக வரதை விட இதே பெட்டர். பின்னாடியே வர பிரிகடா நீ வா. எனக்கு தெரியாமல் நீ வந்து இங்கே வந்தால் என்ன அர்த்தம்? அதுக்கு பதிலாக கூடவே வரேன்னு சொல்லியிருக்கலாம்ல, அப்படியே போயிட்டே இருக்கலாம். கேமராவில் மாட்டின பற்றியா? சப்போஸ் நீயே உன்னுடைய லவரோட வந்திருந்த மறைஞ்சிருந்தேன்னு வச்சுக்கோ, என்ன இருக்கும்? ரஜினி சார் வந்து அவரால் ஃபங்க்ஷனுக்கு வர முடியல ஆடியோ லான்ச்சுக்கு. பட் அவர் ஆடியோ லான்ச்சில் அவர் பேசின விஷயம் வந்து, தானு சார் இந்த படத்தில் இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே, நீ சொல்லிக் கொடுக்காம நடிப்பியம்மா, ஏம்மா அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க? சொல்லிக் கொடுக்காம நல்லா நடிக்கும் சார் அந்த பொண்ணு. சரி இன்னும் கொஞ்சம் பெரிய ஃபேன் இருந்தால் பரவாயில்ல, கொஞ்சம் வேர்க்குறீங்க. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்த்துருங்க. தேங்க்யூ. செல்ஃபியா வாங்க வாங்க வாங்க, நீங்க உட்காருங்க. ரசிகர்களுடைய இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமா அனுபவிச்சாலும் அது ஒரு முறை கொடுக்குற செல்ஃபியோட அந்த சந்தோஷம் எப்படி இருக்கு சார் உங்களுக்கு? இதற்குத்தான் ஆசைப்பட்டாயா பாலகுமாரான்ட்டு பாலகுமாரோடு இல்லை, எனக்கும் அதுதான் சந்தோஷம். ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. பொதுவாகவே நடிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ இதெல்லாம் என்னது, இது வந்து சிரமமாக இருக்குது. சரி தேங்க்யூங்க. தேங்க்யூ. வீட்லையா? சின்ன வீட்லையா பெரிய வீட்லையா? சரி 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 ஓகே. நம்ம ஆஃபீஸுக்குள்ள இந்த மாதிரி கால் வந்ததுன்னா நானே அந்த காலை எடுத்து பேசுவேன். அதில் வந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணி எங்கே ஐயா அப்படின்னு கேட்டாங்க என்னுடைய லேண்ட்லைனுக்கு. அவங்க தவறுதலாக பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோன் எடுத்து நான் சொன்னேன், ஐயா வந்து சாயங்காலமான ஒரு லேடி வராங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க, ஐயா பார்த்து பேசுகிறாங்க, இங்கே வந்து கை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஐயா வந்து ஃப்ரெஷ்ஷாக ட்ரெஸ் போட்டுட்டு கிளம்பி போயிடுறாரு. எங்கே போகிறாருன்னு தெரியல. அந்த அம்மா பயங்கர என்ன சொல்கிற நீ வாச்சா பூச்சான்னு கற்றுனாங்க. சரி எங்கே போயிருக்காருன்னு, எங்கே போகிறான்னு தெரியலங்க, டெய்லி அந்த மாதிரி தான் போகிறாரு, எனக்கே கொஞ்சம் மனசு வருத்தமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டாரு. என்ன ஆகுதுன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இவன் வாழ்க்கையில் இவன் சந்தித்த 3 பெண்கள் இந்த கதைக்குள்ளே அதில் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக பிரிகடா நடிக்கிறாங்க. அவங்க நடிக்கிறாங்கன்னு சொல்கிறத விட நடிக்காமல் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதனால் இந்த படத்துக்கு அப்புறமேல டெஃபினட்டாக பெருசாக சொல்ல முடியாது. இந்த என்ன விலைன்னு வேணால் கேட்டு வைமா, வாங்கி வச்சிடலாம். வாங்கிடலாம். சார் இப்போ உங்களுடைய படங்கள் ஒவ்வொரு படம் எடுக்கும் போதும் ஓகே பார்த்திபன் சார் என்ன பண்ணாலும் ஒரு வித்தியாசமாக பண்ண போகிறாருன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்காச்சும் உங்களுக்கே ஒரு தடங்களாக வந்திருக்கா? வெறும் படங்களும் இல்லை, இவர் பேச போனால் வித்தியாசமாக பண்ண போகிற, ஒரு ஸ்டேஜில் ஒரு ஈவன் ஒரு கல்யாணத்துக்கு போய் ஒரு பரிசு கொடுத்தாலும் ஒரு வித்தியாசமாக தான் பண்ண போகிறான்றாங்க. ஸோ இந்த எதிர்பார்ப்பு என்னைக்காச்சும் உங்களுக்கு ஓகே நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க, அப்போ இன்னும் வித்தியாசமாக தான் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னைக்காச்சும் இது ஒரு தடையாவோ ஓகே இன்னொரு டென்ஷன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கா? பட் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வெற்றி கிடைக்குது பாருங்கள், அந்த வெற்றி முழுமையான என்னுடைய வெற்றியாக இருந்தால் அதில் எனக்கு பெருமை.